ஒரு பெரிய பச்சை காடின் நடுவே 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் சிங்கம் வீரா, புலி அர்ஜுன், யானை முத்து, கரடி பாலு. சிங்கம் வீரா அந்த காட்டின் அரசன். அவன் வலிமையானவன், ஆனால் அன்பானவன். புலி அர்ஜுன் வேகமும் புத்திசாலித்தனமும் கொண்டவன். யானை முத்து அமைதியும் ஞானமும் நிறைந்தவன். கரடி பாலு சிரிப்பும் அன்பும் நிறைந்தவன். ஒரு நாள் காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆறு வறண்டு போனது. மரங்கள் உலர்ந்தன. விலங்குகள் தாகத்தில் தவித்தன. நம்ம காடு இப்படி அழிவதைக் கண்டு சும்மா இருக்க முடியாது என்று சிங்கம் வீரா சொன்னது. ஆனால் நீர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று யானை முத்து மெதுவாக பேசினான். அப்போ புலி அர்ஜுன் சொன்னது, காட்டின் மறுபுறம் ஒரு பழைய நீரூற்று இருக்கிறதுன்னு கேட்டிருக்கே, அங்க போறது ஆபத்துதான் என்று கரடிப்பாலு பயத்தோடு சொன்னான். ஆனால் 4 பேரும் ஒன்றாக கிளம்பினார்கள். பாதையில் அடர்ந்த மமுட்கள், ஆழமான பள்ளங்கள், காட்டுத்தீ எல்லாவற்றையும் அவர்கள் ஒன்றாக எதிர்கொண்டார்கள். ஒரு இடத்தில் யானை முத்து பள்ளத்தில் சிக்கிக்கொண்டான். அப்போ சிங்கம் வீரா தன் பலத்தை பயன்படுத்தி முத்துவை இழுத்தான். புலி அர்ஜுன் கயிறு மாதிரி கொடிகளை கொண்டு உதவினான். கரடி பாலு ஊக்கம் கொடுத்து கொண்டே இருந்தான். இறுதியில் அவர்கள் நீரூற்றை கண்டுபிடித்தார்கள். புதிய நீர் மீண்டும் காட்டில் ஓடத் தொடங்கியது. காடு மீண்டும் பசுமையாக மாறியது. விலங்குகள் மகிழ்ச்சியடைந்தன. அப்போ சிங்கம் வீரா சொன்னது, பலமாயிருப்பது முக்கியமில்லை, ஒற்றுமைதான் உண்மையான சக்தி. 4 நண்பர்களும் காடை பார்த்து சிரித்தார்கள். அந்த நாள் முதல் அந்த காடு நட்பின் காடு என்று அழைக்கப்பட்டது.